வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.7ல் கொஷின் நம்பர் 3. ஸோ இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸோடைய அப்ளிகேஷன் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்லேயும் மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறக்காக இந்த ப்ராப்ளம் வச்சுருக்காங்க. ஸோ இது காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட்டில் உள்ள எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் அவ்வளோ பெருசாலாம் போட வேண்டாம், ரொம்ப லாங்காக போகும், அது ஒன்லி 2 மார்க் 3 மார்க்கில் தான் அது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் டைரெக்டாகவே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். அதாவது C2H6 + O2 gives H2O + CO2. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டேர்முக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் இது சிம்பிள் ஈக்குவேஷன் அப்படிங்கிறனால இதில் உள்ள கான்ஸ்டன்ட் மெஜாரிட்டி நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது. அப்போது பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கும். அப்போ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், அது என்னென்னு தெரியாது, x1. இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம், அது x2. ஸோ இங்கே ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவோம், அது x3. இங்கே ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவோம், அது x4. சார் அப்போ அந்த x1, x2, x3, x4 இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படி தமிழில் x1, x2, x3 மற்றும் x4 என்பன மிகை முழு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கார்பன். இதில் எத்தனை கார்பன்? 2 கார்பன் இருக்குது. 2x1. அதேபோல் இந்த சைடு கார்பனே இல்லை, கிவ்ஸ் வந்துருக்கிறதுனால ஈக்குவல்டுன்னு போட்டுக்கிறேன். இந்த சைடு கார்பன், ஒரே ஒரு கார்பன், 1x4. ஸோ x4. அடுத்தது ஹைட்ரஜன். இங்கே 6 இருக்குது, 6x1. அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இந்த சைடில் கிவ்ஸ் இருக்கிறதுனால ஈக்குவல் டு, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2x3. அடுத்து ஆக்சிஜன் கண்டென்ட்டு இங்கே 2 இருக்குது, ஸோ 2x2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன், ஸோ 1x3. இங்கே 2 ஆக்சிஜன், ஸோ 2x4. இப்போ நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் வந்துருக்குன்னா 3 ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வந்துருக்கு. 3 சமன்பாடு தான், நிறைய சமன்பாடு வந்திருக்கு. பட் வேரியபிள் எத்தனை அப்படின்னா 4 வந்திருக்கு. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 3 பட் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 4. அது தமிழில் சமன்பாடுகளின் எண்ணிக்கை 3 ஆனால் மாறிகளின் எண்ணிக்கை 4. அப்போது மாறிகளின் எண்ணிக்கையோட சமன்பாடுகளின் எண்ணிக்கை ஒன்று கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் வேரியபிளோட நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேரியபிள் நம்மளால் வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். அதை லாஸ்ட் வேரியபிளுக்கு நான் வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறேன், அது t அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2x1 இஸ் ஈக்குவல் டு x4. இந்த x4 பதிலாக t சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2x1 ஈக்குவல் டு t. ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு t/2. ஸோ x1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் 6x1 is equal to 2x3. இப்போ 6 into x1 t/2, 2x3. 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3t is equal to 2x3. இந்த 2 லெஃப்ட் சைடு போகிறப்போ டிவைடில் போயிடும். ஸோ அப்போ x3 is equal to 3t/2. ஸோ x3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் 2x2 equal to x3 plus 2x4. ஸோ 2x2, x3 3t/2 ப்ளஸ் 2x4 t. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம். 3t 2 2s are 4t/2.
ஸோ 7t/2 2x2. அப்போ x2 is equal to 7t/4. 2 2s are 4. சரி, இப்போ x1 x2 x3 கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். x1 x2 x3 x4 3x4 அதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். x1 t/2, x2 7t/4, x3 3t/2, x4 t. இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்காது அப்படின்னு சொன்னோம். நான் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொன்னோம். இது எல்லாமே இன்டீஜராக இருக்குன்னா டீக்கு நம்ம 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x1 x2 x3 x4 is equal to, இப்போ டீக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட்னா 4/2 2, 4 4 கேன்சல் ஆயிரும் 7, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும், 2 3s are 6 4. இப்போ இதை அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, C2H6 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x1 2 x3 7 x2 7 x3 6 x4 4. இப்போ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ஹெச் எத்தனை இருக்குது, 6 2s are 12, 6 2s are 12. C என்ன இருக்குது, 4 இருக்குது, 2 2s are 4. இங்கேயும் 4 இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் 7 2s are 14, இங்கே 6, இங்கே ஒரு 8 8 + 6 14. ஸோ பேலன்ஸ்டாக. ஓகே, தேங்க்யூ.